வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி 2019 தமிழ்நாடு பெற்றிருந்த இடம் 3வது இடம். தமிழ்நாடு டேஷ் இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது. ஆன்சர்: அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. 1 மற்றும் 3 1ம் 3ம் சரி. பின்வருவனவற்றுள் எது தாய் திட்டத்துடன் தொடர்புடையது? ஆன்சர்: தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம். தாய் திட்டத்துடன் தொடர்புடையது தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம். இந்திய அரசியல் சாசனத்தின் 164வது பிரிவு பழங்குடியினர் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது. இந்திய அரசியல் சாசனத்தின் 164வது பிரிவு பழங்குடியினர் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது. மறுமலர்ச்சி இயக்கம் எதனை முன்னடத்துகிறது? ஆன்சர்: சமூக மறுசீரமைப்பு. சமூக மறுசீரமைப்பு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்ளவும். கன்னியாகுமரி, விருதுநகர், ஈரோடு, திருப்பூர், தூத்துக்குடி. அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்கள். அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்கள் கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி. சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1922. சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1922ஆம் ஆண்டு. 1930 ஏப்ரல் 13 மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக தலைவர் ஆந்திரகேசரி பிரகாசம். ஆந்திரகேசரி பிரகாசம். சரியான விடையை பொறுத்துக. சின்னசாமி: சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. கோபாலகிருஷ்ண பாரதி: நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள். கோபாலகிருஷ்ண பாரதி: நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள். ராமலிங்கம்: என் கதை. கா. திரவியம்: தேசியம் வளர்த்த தமிழ். தேசியம் வளர்த்த தமிழ். இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. இந்த திருக்குறளில் இருபுனல் என்பது யாது? ஆன்சர்: மழைநீர், கிணற்று நீர். இருபுனல் என்பது மழைநீர், கிணற்று நீர். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று கல்கி போற்றப்பட காரணம்? வரலாற்று நாவல்கள் படைத்ததால். வரலாற்று நாவல்கள் படைத்ததால் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று கல்கி போற்றப்படுகிறார். பிரபந்த மாலை என்றழைக்கப்படும் திருமுறை 11ஆம் திருமுறை. பிரபந்த மாலை என்றழைக்கப்படும் திருமுறை 11ஆம் திருமுறை. செம்புலப் பெயல் நீர்போல டேஷ் நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஆன்சர்: அன்புடை. அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே. செம்புலப் பெயல் நீர்போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது? ஹதிகும்பா கல்வெட்டு. தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது ஹதிகும்பா கல்வெட்டு. 14 ஆகஸ்ட் 1947 துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் என்ற கூற்றை கூறியவர் ஆச்சாரிய கிருபாலினி. ஆச்சாரிய கிருபாலினி. பிரிட்டிஷ் அலுவலர்கள் யாரை கம்யூனிசத்தின் தலைமை குரு என்று அழைத்தனர்? ஜவஹர்லால் நேரு. பிரிட்டிஷ் அலுவலர்கள் ஜவஹர்லால் நேருவை கம்யூனிசத்தின் தலைமை குரு என்று அழைத்தனர்.
ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் நேஷனல் ஹெரால்டு. நேரு தொடங்கிய செய்தித்தாள் நேஷனல் ஹெரால்டு. இந்திய தேசியத்தை பண்பாடு சமய நம்பிக்கைகளோடு இணைத்தவர் ராதா குமுத் முகர்ஜி. ராதா குமுத் முகர்ஜி. சாம்படா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? வேளாண் உணவு சார்ந்த தொழிற்சாலை. சாம்படா திட்டம் வேளாண் உணவு சார்ந்த தொழிற்சாலையோடு தொடர்புடையது. கீழ்கண்டவற்றுள் எது மூலதன உற்பத்தி விகிதமாகும்? மூலதன உற்பத்தி விகிதம் ஓரலகு பொருளை உற்பத்தி செய்ய தேவைப்படுகின்ற மூலதனத்தின் அளவு. எந்த 5 திட்டம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் வளர்ச்சியை கவனமாக அல்லது நோக்கமாக கொண்டுள்ளது? ஆன்சர் 9வது 5 திட்டம். 9வது 5 திட்டம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது. அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? சரியானவை 2 மற்றும் 3. 2 மற்றும் 3 சரியானவை. அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகளாகும். ஓர் மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும்? ஆன்சர் 1 மற்றும் 2. சரியான விடை 1 மற்றும் 2. ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். ஆன்சர் கூற்றுகள் 2 மற்றும் 4 தவறு. மதசார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட 42வது திருத்தமாகும். மதசார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்டது 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம். எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? சமய சார்பின்மை. சமய சார்பின்மை என்ற கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும். மூலசங்கரர் பிற்காலத்தில் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். ஆன்சர் தயானந்த சரஸ்வதி. மூலசங்கரர் பிற்காலத்தில் தயானந்த சரஸ்வதி என்று அழைக்கப்பட்டார். சையத் பேரரசில் முபராக் ஷா திறமையான அரசர். ஆன்சர் ஏ மற்றும் பி. வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானியத்தை விடுதலை செய்தவர். உயர்குடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகிர்தார்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடக்கியவர். அடுத்து பொறுத்துக. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. மொஹஞ்சதாரோ பெருங்குளியல். ஹரப்பா டி.ஆர். சஹானி. திரிமுகம் சிவன். வெண்கலக்கோல். வெண்கலக்கோல் அளவை முறை. அளவை முறை. குட்டையான உயரம், கரும் சாக்லேட் நிற பழுத்த தோல், கம்பளி முடி, பல்பு நெற்றி, பரந்த தட்டையான மூக்கு மற்றும் சற்று நீடித்த தாடைகள் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் மக்கள் நீக்ரிடோஸ். நீக்ரிடோஸ். ஒளி ஊடுருவக்கூடியதும் மற்றும் கடினத்தன்மையும் கொண்ட கனிமம் வைரம். ஒளி ஊடுருவக்கூடியதும் மற்றும் கடினத்தன்மையும் கொண்ட கனிமம் வைரம். உலகில் அதிக மழை பெறும் இடமான மௌசின்ராம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் மேகாலயா. மௌசின்ராம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் மேகாலயா. முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போது தொடங்கப்பட்டது? 1688இல் தொடங்கப்பட்டது.
காணப்படுபவைகளில் அரசியல் கட்சி தீர்மானிகள் யாவை? ஆன்சர் 1, 2, 3. மனிதர்களின் தன்மை, சூழல், பற்று. மனிதர்களின் தன்மை, சூழல், பற்று. பின்வரும் கூற்றை கவனிக்க. குறு தொழிற்சாலையில் இயந்திரங்களில் முதலீடு 1 கோடி ரூபாயை தாண்டக்கூடாது. சிறு தொழிற்சாலையில் இயந்திரங்களில் முதலீடு 10 கோடி ரூபாயை தாண்டக்கூடாது. நடுத்தர தொழிற்சாலையில் இயந்திரங்களில் முதலீடு 50 கோடி ரூபாயை தாண்டக்கூடாது. குறு தொழிற்சாலையில் இயந்திரங்களில் முதலீடு 2 கோடி ரூபாயை தாண்டக்கூடாது. மேலே கண்டவற்றுள் எவை சரியான கூற்று? ஆன்சர் கூற்றுகள் 1, 2 மற்றும் 3 சரியானவை. ஒரு வலுவற்ற காரம் டேஷ் இணை அமிலத்தையும் ஒரு வலுவற்ற அமிலம் டேஷ் இணை காரத்தையும் பெற்றிருக்கும். ஒரு வலுவற்ற காரம் வலுவான இணை அமிலத்தையும் ஒரு வலுவற்ற அமிலம் வலுவான இணை காரத்தையும் பெற்றிருக்கும். தொலைக்காட்சி ஒளிபரப்பில் ஒலி செய்கை டேஷ் பண்பேற்றம் செய்யப்பட்டது. ஆன்சர் அதிர்வெண் பண்பேற்றம் செய்யப்பட்டது. குளிர்சாதன பெட்டி மற்றும் பனிக்கட்டி தொழிலகத்தில் செய்யப்படும் தத்துவமானது வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதி. வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதி. 9ஆல் வகுபடும் 3 இலக்க இயல் எண்கள் 100 எண்கள். 9ஆல் வகுபடும் 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை 100 எண்கள். வலியுறுத்தல் மற்றும் காரணம். தமிழக அரசின் பார்வை அல்லது நோக்கம் என்பது சாதாரண மனிதன் அரசின் சேவைகளை அவன் குடியிருப்பு வட்டாரத்திலேயே அணுகுமாறு ஏற்பாடு செய்வது. காரணம், பொதுச் சேவை மையங்கள் மூலமாக திறம்படவும் வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் வழங்குதல். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம். டேஷ் வளரிளம் பருவத்தினருக்கான நலத்திட்டம். ஆன்சர் வாழ்வொளி திட்டம். வாழ்வொளி திட்டம் வளரிளம் பருவத்தினருக்கான நலத்திட்டம். இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரின் பெயர் சத்யஸ்ரீ ஷர்மிளா. சத்யஸ்ரீ ஷர்மிளா. அடுத்து பொறுத்துக. திட்டம் மற்றும் பெயர். ஏழை விதவை மகளின் திருமண உதவி. ஏழை விதவை மகளின் திருமண உதவி ஈவேரா மணியம்மையார். ஈவேரா மணியம்மையார். விதவை மறுமணம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். தர்மாம்பாள் அம்மையார். அரசு அனாதை இல்லங்கள் சத்யா அம்மையார். அரசு அனாதை இல்லங்கள் சத்யா அம்மையார். தையல் இயந்திரம் இலவச வழங்குதல். தையல் இயந்திரம் வழங்குதல் சத்யவாணி முத்து அம்மையார். தையல் இயந்திரம் வழங்குதல் சத்யவாணி முத்து அம்மையார். கீழ் வருவனவற்றுள் ஈவேரா பெரியாரை பற்றி எவை உண்மையான கூற்று? காதி வஸ்திராலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர் ஈவேரா பெரியார். நூற்பாலை சங்க தலைவராக பணியாற்றியவர் ஈவேரா பெரியார். மாவட்ட குழுவில் உறுப்பினராக இருந்தார். ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராக இருந்தார். ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் சரி. கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கே.பி. சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் அறிஞர் அண்ணா. கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கே.பி. சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் அறிஞர் அண்ணா. பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது டேஷ். சிறப்பென்னும் செம்பொருளை காண உறுதுணையாவது அறிவு. சிறப்பென்னும் செம்பொருளை காண உறுதுணையாவது அறிவு.
பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்துப் பெயின். இக்குறள் வழி திருவள்ளுவர் கூறும் அறிவுரை: தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கியிருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும்? ஆன்சர்: பாம்பு. பாம்போடு தங்கியிருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும். யாமுளே பிறப்பினும் யாழ்க்கு அவைதாம் என்செய்யும், சூழுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையவே என்ற கலித்தொகை பாடல் உணர்த்தும் கருத்து என்ன? இல்வாழ்க்கை தொடங்கும்போது பிறந்த இடத்து பாசம் விலகும். இல்வாழ்க்கை தொடங்கும்போது பிறந்த இடத்து பாசம் விலகும். தெரகோடா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டஸ் சீசர் வரவேற்றார்? ஆன்சர்: பாண்டிய அரசின் தூதுக்குழுவை. பாண்டிய அரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டஸ் சீசர் வரவேற்றார். ரேபரேலி விவசாயி இயக்கத்தின்படி பின்வரும் எந்த வாக்கியங்கள் உண்மையானவை? ஆன்சர்: வாக்கியம் 1 மற்றும் 2 உண்மையானவை. ரேபரேலி விவசாயிகள் அடிமைகளாக நடத்தப்பட்டனர். புரட்சியாளர்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம் ஒரு உத்வேகத்தை அளித்தது. ஆன்சர்: 1 மற்றும் 2. 1907 காங்கிரசின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலர் யார்? ஆன்சர்: வி.ஓ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார். தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதிய இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமாத சங்கம் தொடங்கப்பட்டது? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரால் சமாஜ் சமாத சங்கம் தொடங்கப்பட்டது. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஏன் குறுகிய அளவில் மட்டும் வெற்றி பெற்றன? வேலைவாய்ப்பு திட்டங்களின் குறைபாடு, உள்ளார்ந்த அடிப்படை குறைபாடுகள், திட்டப்பணிகளின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட தொய்வு. ஆன்சர்: மேலே குறிப்பிட்ட அனைத்தும். 2005 தொடங்கப்பட்ட அணுகக்கூடிய, மலிவு, பொறுப்பு, பயனுள்ள மற்றும் நம்பகமான ஆரம்ப சுகாதார வசதிகளை குறிப்பாக மக்கள் தொகையில் ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு வழங்குவதற்கான திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார பணி. தேசிய கிராமப்புற சுகாதார பணி. பின்வருவனவற்றுள் நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எது அல்லது எவை? தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரைகள் செய்வது. தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரைகள் செய்வது. கீழ்க்கண்டவற்றினை கவனத்தில் கொள்க. நடவடிக்கைகளின் கணக்கு, வாராந்திர அறிக்கை, பெறுதல் செலுத்தல் அறிக்கை, வருட இருப்பு நிலை குறிப்பு. இவற்றுள் ரிசர்வ் வங்கியின் முக்கிய அறிக்கைகளை குறியீடுகள் மூலம் தெரிவு செய்க. ஆன்சர்: குறியீடுகள் 1, 2 மற்றும் 4. 1, 2 மற்றும் 4 சரி. ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்டு ஒன்றுக்கொன்று சுதந்திரமானவைகளாகும் என கூறியவர் டாக்டர் வியர். ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்டு ஒன்றுக்கொன்று சுதந்திரமானவைகளாகும் என கூறியவர் டாக்டர் வியர். வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் கிராவின் ஆஸ்டின். கிராவின் ஆஸ்டின். நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்காவில். நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்காவில்.
ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார்? ஜனாதிபதி அறிமுகப்படுத்துகிறார். கீழ்க்கண்டவற்றை பொறுத்துக. அமெரிக்க அரசியல் சாசனம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை. ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை. ஐரிஷ் அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம். முதலாம் ஹரிஹரா தன் நாட்டை ஸ்தலங்களாகவும் நாடுகளாகவும் எந்த மாதிரியின் அடிப்படையில் ஒழுங்கமைத்தார்? காகதியர் மாதிரியின் அடிப்படையில் ஒழுங்கமைத்தார். 1764 பக்சார் போரில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னரின் பெயர்? இரண்டாம் ஷா ஆலம். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சரியான கூற்று எது? ஆன்சர் அனைத்து கூற்றுகளும் சரியானவை. 1, 2, 3 மற்றும் 4 சரியானவை. வெப்ப மாசுபாட்டின் காரணமாக நீர்நிலைகளில் எவற்றின் செறிவு அதிக அளவில் குறையும்? ஆன்சர் DO கரைந்த ஆக்சிஜனின் செறிவு அதிக அளவில் குறையும். மின்னலை பொறுத்தவற்றில் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? ஆன்சர் கூற்று 1 மட்டும் உண்மையானது. சூடான காற்று வளிமண்டலம் வழியாக அதிர்வலைகளை அனுப்புகிறது. பின்வரும் கூற்றில் எவை சரியான கூற்று? கூற்றுகள் 1, 2 மற்றும் 4 சரியானவை. 1931ஆம் ஆண்டு லார்ட் விஸ்கவுண்ட் கமிட்டி தொடர்புடையது. மத்திய மாநில நிதி உறவுகள். 27 மார்ச் 2019 அன்று இந்தியா பரிசோதித்த துணைக்கோள் அழிப்பு ஏவுகணை திட்டம் மிஷன் சக்தி. சர்கிரீக் டேஷ் மற்றும் டேஷ் இடையிலான எல்லையாக அமைகிறது. ஆன்சர் குஜராத் மற்றும் பாகிஸ்தான். சர்கிரீக் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான எல்லையாக அமைகிறது. ஐஸ் கட்டியின் மீது நடப்பது சிரமமாக இருக்கும், ஏனெனில் உராய்வு குறைவாக இருக்கும். கீழ்கண்டவற்றுள் எது மூட நம்பிக்கையின் பொருளை குறிப்பிடுகிறது? ஆன்சர் புராணம் சார்ந்த. செயற்கை மழை பெய்ய மேகத்தின் மீது தூவப்படுவது திட கார்பன் டை ஆக்சைடு. பின்வருவனவற்றுள் எது விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு வரும் நோய்? ஆன்சர் ரேபிஸ். பூமியில் உயிரினங்களின் வாழ்க்கையானது சூரிய சக்தியால் இயங்குகின்றது. இந்த கூற்று பின்வரும் எந்த காரணத்தால் உண்மையாகிறது? ஆன்சர் தாவரங்கள் சூரிய ஒளியின் மூலம் ஒளிச்சேர்க்கை செய்கின்றன. தேங்க்யூ.